நண்பர்களுக்கு வணக்கம். இப்ப ஒரு காம்போ ஒண்ணு இருக்கும். அந்த காம்போவ யாராலயுமே அடிச்சுக்க முடியாது. அப்படி இருக்கும். அது யாருடைய காம்போனா, வெற்றிமாறன் சார், தனுஷ் சார் இவங்களுடைய காம்போ தான். நீங்க பொல்லாதவன் படத்த எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடுகளம் படம் எடுத்துக்கோங்க. வடசென்னை அது எவ்ளோ பேருடைய ஃபேவரைட் மூவிஸ் தெரியுமா? அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அசுரன். இந்த மூவிக்குன்னு தனி செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவங்களுடைய காம்போல நெக்ஸ்ட் மூவி எப்போதான் வரும்ன்ற மாரி அவங்களுடைய ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப தனுஷ் சார் அவங்களுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாளாவே அவங்களுடைய அடுத்த மூவி என்ன அப்படின்ற அத பத்தின போஸ்டர்ஸ் தான் அதிகமா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க காம்போல நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாரி ஒரு படம் ஒண்ணு வரப்போகுதுப்பா. வெற்றிமாறன் சார் இயக்கத்துல ஹீரோ தனுஷா நடிக்கக்கூடிய ஒரு படம் தமிழ் முருகன் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த படம் வெளியே வரப்போகுது. இந்த படம் எத பத்தின படம் அப்படின்றத நம்ம இப்ப ஷோல பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் அவங்க வந்து விட்டிருக்காங்க. அத பார்த்தே ரசிகர்கள்லாம் ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப ரீசன்ட் டேஸ்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இட்லி கடை வந்து பெரிதளவுல வந்து போகல. நல்லா போக வேண்டிய படம் தான். சம் மேக்கிங் மிஸ்டேக். எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாங்கன்னு தெரியல. அந்த அளவுக்கு வந்து பெருசா அந்த படம் வந்து பேசப்படல. இருந்தாலும் சில பேருக்கு வந்து டச்சிங்கா இருந்துச்சு. அதுல இருக்கிற சாங்ஸ்லாம் வந்து ஹிட் ஆனுச்சுன்னே சொல்லலாம். அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா, கர படம். இந்த கர படத்துக்கு பயங்கர ஹைப் இருந்துச்சு. தனுஷ் சாருடைய நெக்ஸ்ட் மூவி அவங்களே வந்து அவங்க டைரக்டரை வந்து பாராட்டி செமையா பாராட்டி போட்டிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மமிதா பைஜு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினாலையும் தனுஷ் சாருக்கே வந்து பயங்கர ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ மமிதா பைஜோட பேர் ஆக போறாங்க. இந்த மூவி எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கறதுக்காக நிறைய பேர் வந்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த படம் வந்த டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த எலெக்ஷன் ரிசல்ட் டைம். டிவிகே வின் பண்ணுவாங்களா? டிஎம்கே வின் பண்ணுவாங்களா? இல்ல ஏடிஎம்கே வந்துருவாங்களா? இல்ல அந்த ஒரு புதுமை நடக்கும் இல்லையா? 7வது அதிசயம் இல்லாம 8வது அதிசயமா என்டிகே வந்துருவாங்களா? அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து அந்த எலெக்ஷன் டைம்லயே அவங்க இது இருந்ததுனால அந்த டைம்ல வந்த கர படம் வந்து பெரிதளவுல பேசப்படல. அந்த படமும் வந்து ஃபிளாப் மூவி அப்படின்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த படத்துல தனுஷ் சார் அவர்கள் வந்து ஒரு எம்எல்ஏ வீட்டுல திருட போவாங்க. அந்த மாதிரி கதைகள்லாம் தான் இருந்தது. பெரிதளவுல கை கொடுக்கல. சோ இதெல்லாம் கை கொடுக்கலையே. அடுத்து அரசன்னு ஒரு படம் வெற்றிமாறன் சார் இயக்குறாங்க. இதுல சிம்பு சார் தான் மெயின் ரோல் பண்றாங்கன்ற மாதிரி நியூஸ். இதுல கெஸ்ட் ரோல் இல்லைன்னா ஒரு சிறப்பான ஒரு தோற்றத்துல மேக்சிமம் தனுஷ் சார் வருவாங்க. சிம்பு படத்துல தனுஷ் சாரா அப்படின்ற மாதிரி பயங்கரமான தம்ப்நெயில்லாம் போட்டு எல்லாரும் கண்டென்ட் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சோ ஆமா அது வந்து உண்மைதான். ஏன்னா வடசென்னை பார்ட் 1 நம்ம வந்து பார்த்திருக்கோம். அன்புவின் அந்த எழுச்சி, அன்பு கேங், குணா கேங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். சோ அந்த படத்துல சொல்லப்படாத கதைகள்லாம் இருக்கு இல்லையா? சோ அந்த வடசென்னை படத்துல சொல்லப்படாத அந்த கதைகள் தான் இந்த அரசன் மூவி அப்படின்ற மாதிரியும், அதனால தனுஷ் சார் இந்த படத்துல இருப்பாங்கன்ற மாதிரியும் அபிஷியலா டீடைல் வந்து வெளியானுச்சு. இந்த படம் எப்ப வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப ஃபைனலா அந்த ஆடுகளம், பொல்லாதவன், அசுரன், அதற்கப்புறம் வடசென்னை இந்த சீரீஸ்ல அடுத்ததாக வந்து தனுஷ் சார் தமிழ் முருகன் அப்படின்ற படத்துல நடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் இப்ப வந்து வெளியில வந்திருக்கு. எல்லாருக்குமே அதை வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த ஆடுகளம் படமே பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா அந்த மதுரை மாவட்டத்துல நடக்கக்கூடிய அந்த கோழி சண்டை அதை பத்தின படம் தான் அது. ரொம்ப நாளாவே இந்த படம் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வரும் அப்ப வரும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி தான் வடசென்னை கூட ஒரு 10 வருஷமாவே அந்த கதை அந்த மேக்கிங் அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியா அது படமா வந்திருக்கு. இந்த வடசென்னை பார்ட் 2க்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அன்பு எப்ப வருவாரு அப்படின்ற மாதிரி. இப்ப ஆபீஸ்லயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 கேங்கா பிரிஞ்சு அந்த டைம்லலாம் அந்த வடசென்னை படம் அந்த டைம்லலாம் இது வந்து ட்ரெண்ட் ஆனுச்சு. நீங்க வந்து குணா கேங், நீங்க வந்து செந்தில் கேங், நீங்க வந்து அன்பு கேங் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நிறைய நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். நம்ம ஆபீஸ்லயே இதெல்லாம் வந்து நடந்திருக்கு. செந்தில் பிளாக், குணா பிளாக் அப்படின்ற மாதிரிலாம் நடந்திருக்குது. சோ இந்த வடசென்னை படத்தினுடைய ஒரு பார்ட் தான் அரசன் அப்படின்ற மாதிரியும் சொன்னாலும் வடசென்னை பார்ட் 2வும் கையில இருக்கு. அது வந்து இன்னும் ரெடி ஆகல. அபிஷியலா கன்ஃபார்ம் ஆகல. இந்த தனுஷ் சார் அப்புறம் வெற்றிமாறன் சார் இவங்களுடைய இதுல தமிழ் முருகன் அப்படின்ற படம் வந்து வெளியில வரப்போகுது. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் வந்து இந்த வாட்டி சேஞ்ச் ஆயிருக்காங்க. இப்ப ஜிவி பிரகாஷ் தான் இவங்களோட வந்து கனெக்ட் ஆவாங்க. ஆடுகளம் படம் பாத்தீங்கன்னா ஜிவி சார் அவங்களுடைய மியூசிக், அவங்களுடைய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக், அவங்களுடைய சாங்ஸ் அது எல்லாமே வந்து தூக்கி விட்டுச்சு. இவங்க நடிப்பா இல்ல இவங்க மியூசிக்கா இல்ல சிங்கருடைய வாய்ஸான்ற மாதிரி போட்டி போட்டுட்டு எல்லாமே மாசா இருக்கும். ஆனா இந்த மூவில தமிழ் முருகன் இந்த படத்துல தனுஷ் நடிக்கிற இருக்கிறாங்க. இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அங்கதான் வந்து ட்விஸ்ட். இப்ப வளர்ந்துகிட்டு வர்றாங்க இல்லையா ஒரு இசையமைப்பாளர் சாய் அபயங்கர். இவங்க தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைப்பாளர் அப்படின்ற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோ ஜிவி பிரகாஷ் அவங்க இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும்
வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் சொல்றாங்க. ஸோ சாய் அபயங்கரும் சலைச்சவர் கிடையாது. ஏன்னா குறுகிய காலத்திலே வந்து சீக்கிரமா வளர்ச்சி அடையவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல வந்து இவரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இருக்கிற அந்த யூத், அந்த 2K கிட்ஸ், அந்த ஜென்சி கிட்ஸ் இவங்களுக்கு வந்து பிடித்த சிங்கர்ஸ், அந்த மியூசிக் டைரக்டர் அதுல வந்து சாய் அபயங்கரும் ஒருத்தர்னு சொல்லலாம். அவர் கூட ஒரு படம் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி. ஏன்னா பவளமல்லி சாங்ல அவர் நம்ம பார்த்தோம். ஸோ இவருக்கு வந்து டான்ஸ் திறமை இருக்கு, நல்லா நடிக்கிறாரு, ஸ்கிரீன் நல்லா தான் இருக்கு, ஸ்கிரீன் ஷேரிங்ல கூட அவருடைய ஃபேஸ் நல்லா இருக்கு. ஸோ நடிக்கலாம், ஒரு ஹீரோவா இவர் வரலாம். நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம் அப்படின்ற படத்துல ஒரு ஹீரோ இருப்பாரு இல்லையா? ஸோ அவரை விட இவர் பெட்டரா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டாக்ஸ் போனுச்சு. சாய் அபயங்கரும் இப்ப விஜய் ஆண்டனி இவங்களுடைய வரிசையில நடிக்க வர்றாரான்ற மாதிரி கேள்வி எல்லாம் வந்துச்சு. ஆனா அவர் வந்து திட்டவட்டமா மறுத்துட்டாரு. இல்ல இல்ல, நான் வந்து மியூசிக் மட்டும் தான் போடுவேன், நடிக்கிற ஐடியாலாம் எனக்கு இல்ல, நடிப்புனா என்னன்னு கூட எனக்கு தெரியாது, சுட்டு போட்டாலும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு வந்து இசை அமைக்க போறாரு அப்படின்றதுனால இந்த படத்துல சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்க ஆடுகளம், அசுரன் படம்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். அதுல இருக்கிற சாங்ஸ்லாம் அப்படியே மெஸ்மரைசிங்கா இருக்கும். இன்னும் ஒரு 1000 வருஷம் நீங்க கழிச்சு தாண்டி அந்த பாட்டெல்லாம் கேட்டா கூட அது நம்ம அப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இந்த சாங்ஸ்லாம் வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப மத்த இப்ப இந்த வைப் பண்ற சாங்லாம் வச்சுக்கோங்களேன், கொஞ்ச நாள்லயே எக்ஸ்பிரி ஆயிடும். அதற்கான டேட் வந்து 1 மந்த் 2 மந்த் அப்படிதான். ஒரு 10 வாட்டிக்கு மேல அந்த பாட்டை கேட்க முடியாதுங்க, காதுக்குள்ள வலி வந்துடும். ஆனா இளையராஜா சாங்ஸ் அந்த மாதிரிலாம் கேட்டீங்கன்னா, ஆடுகளம் படத்துல வரக்கூடிய சைந்தவி மேம் அவங்க வாய்ஸ்ல வரக்கூடிய சாங் எல்லாம் கேட்டீங்கன்னா எப்ப வேணாலும் நீங்க கேட்கலாம். அந்த மாதிரி இருக்கும், வைபாவும் இருக்கும், நமக்கு புண்பட்ட மனத்துக்கு வந்து அது ஒரு மருந்தாகவும் இருக்கும். ஸோ அந்த சாங்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். இந்த படத்துல இவர் எந்த மாதிரி சாங்ஸ் போடுவாரு அப்படின்றதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரசிகர்கள் எல்லாருமே. இது எந்த மாதிரி கதைக்களமா இருக்கும்? ஏன்னா ஆடுகளமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அசுரனாக இருக்கட்டும், வடச்சென்னையாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சில உண்மை சம்பவங்களை சம்மந்தப்படுத்தி தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இவங்க வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து கிராமத்து வாசனை வீசிருக்குமா, கிராமத்துல போய் எடுத்திருப்பாங்களா, இல்ல சிட்டியில மாடர்னா இப்ப தனுஷ் சார் வந்து ஹீரோவா அப்படின்னா அநேகன் படத்துலலாம் இருந்தாங்க இல்லையா, ஒரு மாடர்ன் அந்த மாதிரி இருப்பாங்களா அப்படின்றதுதான் ரசிகர்களுக்கு இப்ப மிகப்பெரிய கன்ஃபியூஷனா இருக்குது. படம் பேரு தமிழ் முருகன் அப்படின்றதுனால சாமி சம்பந்தப்பட்ட படமா இருக்குமா, இல்லைன்னா கிராமத்து அந்த வாசனை பாரதி ராஜா சார் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாசனை இந்த படத்துல வீசுமான்ற மாதிரி ரசிகர்கள் குழப்பத்துல இருக்காங்க. ஆனா என்ன ஆனாலும் இவங்க காம்போல ஒரு படம் வந்து வரப்போகுது அப்படின்றதே அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் தான். சமீப காலமா தனுஷ் சார் அவங்களுக்கு எந்த படமுமே கை கொடுக்கல அப்படின்னா கூட இந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அரசன் படத்துக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப ஃபர்ஸ்ட் லுக்லாம் வெளியிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த படத்துக்காகவும் ரசிகர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தமிழ் முருகன் படத்துக்கு இவ்வளவு ஹைப் வந்து ஏத்திட்டாங்க. இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஆரம்பிச்சுட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் ஆரம்பிக்கல. எப்போதான் நீங்க வந்து ஷூட்டிங் ஆரம்பிப்பீங்க? ஃபர்ஸ்ட் லுக் விட்டுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஓகே தான், மியூசிக் டைரக்டர் யாரு, ஹீரோ யாரு எல்லாம் சொல்லிட்டீங்க. படத்தோட ஷூட்டிங்க சீக்கிரமா ஆரம்பிங்க. ஏன்னா நீங்க இப்ப ஆரம்பிச்சாதான் அடுத்த வருஷம் தீபாவளிக்காவது கொடுப்பீங்க. அதனால நீங்க சீக்கிரமா ஆரம்பிங்க, வெயிட் பண்றோம் அப்படின்ற மாதிரி ரசிகர்களும் ஒரு பக்கம் சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஸோ வெற்றிமாறன் சார், தனுஷ் சார் இவங்களுடைய காம்போல உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. ஸோ எந்த அளவுக்கு இந்த படத்துக்கு நீங்க வந்து வெயிட் பண்றீங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா எங்களுடைய சேனலை மறக்காம நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.